வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் 6வது புக்கில் இருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் அது மட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பிஇஓவும் டிஇஓவும் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 கால்பர் வரதாக இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசியும் ஆனுவல் பிளான் விட்டுருவாங்க. ஓகேங்களா? தமிழில் நமக்கு நிறையா கொஷினு ஈஸியாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், 6வது புக்கில் இருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியர். 6வது புக்கில் இருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் பாருங்கள், பாரதிதாசன். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். அவருடைய அடைமொழி பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன், தமிழ்நாட்டினுடைய ரசூல் கம்சதேவ் என்ற அடைமொழியில் கொண்டவர் பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், ஓகேங்களா? பாவலரேறு பெருஞ்சித்தனார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா துரைமாணிக்கம். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அடைமொழி என்னன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா ஓகேங்களா மாணிக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் துரைமாணிக்கம். அவர் எழுதிய நூல் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவைய கொத்து, நூறாசிரியம். ஓகேங்களா? இந்த நூல்லாம் துரைமாணிக்கம் அதாவது பெருஞ்சித்தனார் எழுதியிருக்கிறாரு. அவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா? அதாவது பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அப்போ 3 இதழ்களை நடத்தியிருக்கிறார் யார்? பாவலரேறு பெருஞ்சித்தனார். அடுத்தது பாருங்கள், 3வது இளங்கோவடிகள். ஓகேங்களா? இளங்கோவடிகளுடைய நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு கேட்டானா 2ஆம் நூற்றாண்டு. எந்த மரபை சேர்ந்தவர்னு கேட்டானா சேரர் மரபை சேர்ந்தவர். அப்போ சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். அவர் எழுதிய காலம் 2ஆம் நூற்றாண்டு. என்ன மரபுன்னு கேட்டாங்கன்னா சேர மரபு. ஓகேங்களா? முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எல்லாமே எது அப்படின்னா சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம் அப்படின்னு அழைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், 4வது ஓகேங்களா பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம். என்ன பேர்? சுப்பிரமணியன். ஓகேங்களா? அவர் எழுதிய நூல் பாருங்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாரதியின் கவிதைகள். ஓகேங்களா? உரைநடை நூல்கள் பாருங்கள், ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. ஓகேங்களா? பாரதியார் எழுதிய நூல் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாரதியார் கவிதைகள். உரைநடை நூல்னு கேட்டாங்கன்னா ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. அடுத்து பாருங்க, 5வது எர்னஸ்ட் ஹெமிங்கோ. ஓகேங்களா? இவர் எழுதிய நூல் தான் கிழவனும் கடலும். ஓகேங்களா? கிழவனும் கடலும். ஓகேங்களா? இது ஒரு புதின நூல். ஓகேங்களா? ஆங்கில புதின நூல். ஓகேங்களா? இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா 1954 நோபல் பரிசு பெற்றது. அப்போ கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூல் எப்போ நோபல் பரிசு பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1954. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6, நெல்லை சு.முத்து. அவர் எழுதிய நூல் அறிவியல் ஆத்திச்சூடி. அப்போ வெறும் ஆத்திச்சூடினா நம்ம யாரை சொல்லுவோம்? ஆத்திச்சூடி யார்? ஓகேங்களா? ஔவையார். ஆத்திச்சூடி ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யார்? பாரதியார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யார்? ஓகேங்களா? நெல்லை சு.முத்து. அப்போ ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா ஔவையார். புதிய ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சு.முத்து. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, ஔவையார் எழுதிய நூல் மூதுரை, ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி. ஓகேங்களா? இந்த 4 நூலும் ஔவையார் எழுதியிருக்கிறாரு. இந்த 4 நூலும் எதை பற்றி சொல்லுதுன்னா அறநெறியை பற்றி சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? அறநெறியை பற்றி சொல்லக்கூடிய நூல் அல்லது தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். இந்த கொஸ்டின் தான் கேட்டால் மூதுரத்துக்கு வாக்குண்டம் அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்குது. ஓகேங்களா? வாக்குண்டம் என அழைக்கக்கூடிய நூல் மூதுரை. அவர் எழுதிய நூல் 4 நூல்: மூதுரை, ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு மக்கள்
கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாயில் முல்லையார், அவர் எழுதிய நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை நூலினுடைய ஆசிரியர் பெருவாயில் முல்லையார். அதில் எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 வெண்பாக்களால் ஆனது. எத்தனை வெண்பா? 100 வெண்பாக்கள். அடுத்து பாருங்கள் 10வது முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. அவர் எழுதிய நூல் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதோர் விதி செய்வோம். அப்போ முடியரசன் எழுதிய நூல் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதோர் விதி செய்வோம். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முடியரசன். அடுத்த பாருங்க 11வது. ஓகேங்களா? சு சக்திவேல் நாட்டுப்புற இயல் ஆய்வு. நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ராதாகிருஷ்ணன். தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவர் எழுதிய நூல் பாருங்க புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அப்போ தாராபாரதி எழுதிய நூல் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்து ஜியு போப்பு, அவர் எழுதிய நூல் தமிழ் கையேடு. தாய்மானவர். ஓகேங்களா? தாய்மானவருடைய பாடல். ஓகேங்களா? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கக்கூடிய நூல் தாய்மானவர் பாடல். அப்போ தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கக்கூடிய நூல் தாய்மானவருடைய பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா புவியரசு தீர்க்க தரசி அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலை எழுதியிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பு நூலை எழுதியுள்ளார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? எஸ் ராமகிருஷ்ணன். அவர் எழுதிய நூல் பாருங்க உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல், சிறுகதை. அப்போ எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியது உபபாண்டம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு. அடுத்தது 17வது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேங்களா? ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஆசிய ஜோதி புத்தரனுடைய வரலாற்றை கூறும் நூல். ஆசிய ஜோதி எதை பற்றி சொல்லுது? புத்தருடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல். இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆசியா அந்த நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. அப்போ எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியாவை தழுவி தான் நம்ம கவிமணி ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6வது புக்கில் இருக்கக்கூடிய நூலினுடைய அடைமொழியை நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணிக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.